என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நம்ம பேசிட்டு இருந்த பேசு பொருளை ஒரு கேள்வியாக மக்கள் மத்தியில் வாக்கெடுப்புக்கு விட்டுருந்தோம். தமிழகத்தில் கூட்டணி மாற்றங்கள் விரைவில் வரும், வாய்ப்பில்லை, கணிக்க முடியாதுங்கிற 3 தேர்வுகளோட அந்த முடிவுகள் வந்திருக்குது. தமிழகத்தில் கூட்டணி மாற்றங்கள் விரைவில் வரும் அப்படின்னு 67 விழுக்காடு நேயர்களும், வாய்ப்பில்லை அப்படின்னு 9 விழுக்காடு நேயர்களும், கணிக்க முடியாதுன்னு 24 விழுக்காடு நேயர்களும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் இப்போ முக்கியமானது வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக பக்கம் சாயுது அப்படிங்கறத பற்றி பேசிட்டு இருந்தோம். மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே திமுக அணிக்கு ஒருவேளை வந்தாலும் அந்த ஸ்ட்ரென்த் போதாது, அந்த வலிமை கூட போதாது. பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு திமுக நினைக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்படியேதான் இருக்கா? இல்ல, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நான் அப்படியே அதை உணரல. இப்போ சில விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒரு மோடிக்கு வந்துட்டு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் கலைஞர், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த நாளுக்கோ அல்லது இந்த மங்கள்யான் விட்டப்போ வாழ்த்துறது, இதையெல்லாம் வைத்து ஒரு அரசியல் கூட்டணியாக அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியுமான்னா எல்லாருமே தான் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அது மோடி என்கிற பாஜக எல்லாரும் வாழ்த்து தெரிவிக்கிறத மறுக்கல. நீங்க வந்து கடந்த காலத்துல 2 முறை குஜராத்ல முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, அப்படி இருந்திருக்கீங்க, எப்படி இருந்திருக்கீங்க, நீங்க சிறப்பாக செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அப்படி வாழ்த்து தெரிவிக்கல. அவங்க ஸ்ட்ரைட்டா நீங்க பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில தலைவராக தமிழிசை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் போதும் அதே மாதிரி ஒற்றை வரியோட அவங்க முடிச்சுக்கிறாங்க. ஆனா பாஜகவுக்கு வாழ்த்து சொல்லும் போது திமுக வந்து ஒரு கூடுதலாக சில செய்திகளை சொல்ற மாதிரி சொல்றேன். இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அதே சமயத்தில் தான் மத்திய அரசினுடைய பல கொள்கைகள், இந்தி திணிப்பாக இருக்கட்டும், சமஸ்கிருத வாரமாக இருக்கட்டும், பல விஷயங்களை எடுத்து மிக கடுமையான குரலை திமுக தான் முதலில் பதிவு செய்கிறது. பேலன்சிங் ஆக்ட் இல்ல, அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அல்லது தமிழ்நாடு மங்கள்யானுக்கு அனுமதி கொடுத்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நாராயணசாமியும் மன்மோகன் சிங்கும், நாராயணசாமி சொல்றாரு எனக்கும் மன்மோகன் சிங்கும் எனக்கும் கூட இதுல பங்கு இருக்குன்னு சொல்றாரு. திமுக தலைவர் மோடிக்கு வாழ்த்து சொல்றாரு. இல்ல நிச்சயமா நீங்க பாருங்க, ஒரு அரசாங்கம் இல்ல இது சொல்லுங்க, அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் அவர்களுக்கு தொய்வில்லாத ஆதரவை அளித்த மத்திய அரசுக்கும் நரேந்திர மோடிக்கும் திமுக சார்பில் இதே பொருளான பாராட்டுகள். மத்திய அரசு என்பது அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துட்டு நிறைவேற்றுது. அது வெறுமனே ஒரு பிரதமர் மட்டும், ஒரு பிரதமர் என்பவர் அந்த கவர்மெண்டினுடைய ஒரு தலைவர், அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு தலைவர். நேற்று ஒருவர் இருந்திருப்பார், இன்றைக்கு ஒருவர் இருந்திருப்பார். ஆனால் 2 தனிநபர்கள் அல்ல. இன்னைக்கு யார் இன்னைக்கு யார் அந்த கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்றாங்களோ அவர்களுக்கிட்ட தான் இந்த வாழ்த்தையோ இதையோ நம்ம சொல்ல முடியும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்லாம இன்றைக்கு போய் மன்மோகன் சிங்குக்கு அந்த வாழ்த்தை தெரிவித்தால் அது உண்மையிலேயே அதுல வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவருக்கு, இந்திய அரசாங்கம் இது வந்து உண்மையிலேயே ஒரு கட்சி சேவோட செயல்பாடு அல்ல, ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட். இது இப்படி நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்ட் இருக்கு வந்துட்டு. அணுசக்தி திட்டமோ அல்லது ஏவுகணை திட்டங்களோ அல்லது விண்வெளி ஆராய்ச்சி என்பதோ நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கம் இது வந்து பல அரசியல் கட்சிகளுக்கு புரியல. நீங்க சொல்ற அந்த பண்பு வந்து பல அரசியல் கட்சிகள் இல்ல, விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து சொல்றதோட நிறுத்திட்டாங்க. இல்ல நான் அப்படி சொல்லல வந்துட்டு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு அவர்கள் ஒரு முறையை வைத்திருப்பார்கள். கலைஞர் உண்மையிலே இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அதாவது ஒருபுறம் வந்து மோடி வந்து ஒரு சிறந்த உழைப்பாளி அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகுதான் திமுக அந்த கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று பாஜகவை கடுமையாக எதிர்த்து தமிழகத்தில் தேர்தலில் போட்டியிட்டது. அப்படி என்றால் அதற்கு பிறகும் கூட ஒரு அரசியல் பண்பை, ஒரு நாகரிகத்தை பின்பற்ற வேண்டிய நேரத்தில் கலைஞர் அதை பின்பற்றி இருக்கிறார். அதை தவிர்த்து அதே நேரத்தில் நாளைக்கு ஒரு கூட்டணி என்கிற வருகிற போது கூட அதற்கான நியாயங்களோடு தான் அந்த விஷயம் நடக்குமே ஒழிய கூட்டணி சேர்வதற்காக வாழ்த்து தெரிவிக்கிறார் என்றெல்லாம் நாம் சொல்வது என்பது ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவருக்கு செய்யக்கூடிய நியாயம். உங்க உணர்வை புரிந்து கொள்றேன். வாழ்த்துக்கள்ல இருந்து அதிகமாக நம்ம வந்து அர்த்தம் கற்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படி அர்த்தம் கற்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது எல்லாம் தற்செயலான நாகரீகம் கருதி சொல்லக்கூடிய வாழ்த்துக்கள் தான். அதை தாண்டி அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் அதற்கு பொருள் பதிந்த வார்த்தைகளை அங்க போட மாட்டாங்கன்னு நம்ம நம்பலாமா? நிச்சயமா நம்ப முடியாது. இப்ப கலைஞர் வந்து இதை சொல்லியிருக்காருன்னா வந்து இப்ப மங்கள்யான் வெற்றி வந்து எல்லா தலைவர்களுமே வந்து கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களுமே அதை வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். கலைஞருடைய வாழ்த்து என்பது வந்து அதை தாண்டி ஒரு படி போகிறது. மோடி சர்க்கார் வந்த பிறகு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மோடியை புகழ்ந்து தள்ளுவதில் அவர் குறை வைப்பதே கிடையாது.
அவர் நண்பர் சொன்ன மாதிரி வந்து இப்போ சமஸ்கிருத திணிப்போ இந்தி திணிப்போ வரும்பொழுது அவர் எதிர்க்கிறார். அதல்ல முக்கியம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு படி மேலே போய் மோடியை பாராட்டுவதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்க அவர் செய்கிறார். இப்போ சொன்ன மாதிரி வந்து இந்த மங்கள்யான் திட்டத்துக்கு யார் சூத்திரதாரி, யார் இதெல்லாம் செஞ்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு கொடுப்பதோடு நிறுத்தி இருக்கலாம். அதை தாண்டி மோடியை பாராட்டுவது என்பது அது வந்து ஆங்கிலத்தில் சொல்வார்கள், this is more than what meets the eye. அந்த மாதிரி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கூட்டணியில் பாஜகவும் வருவதற்கான வாய்ப்புகளாகத்தான் இதை நாம் வெளிப்படையாக சொல்வதென்றால் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்தா அது ஒரு விஷயமே இல்லை, ஆனா சில விஷயங்களை பாராட்ட தெரிவிச்சா அதுதான் விஷயம். இதை எப்படி வந்து நான் புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த எதிர்ப்புக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது, பாராட்டுக்கு மட்டுமே அர்த்தம் இருக்கு. இல்ல ஆதரிக்கும் போது கடுமையாக ஆதரிப்போம், எதிர்க்கும் போது கடுமையாக எதிர்ப்போம். இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க. சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நடத்தக்கூடிய எதிர்ப்புகள்ல அந்த கூர்மை தெரியுதா அப்படிங்கிறது வந்து கேள்விதான். என்ன விஷயங்களுக்காக வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது, என்ன விஷயங்களுக்காக எதிர்க்கப்படுகிறது என்று பாருங்கள். அடிப்படையான விஷயங்கள் எதையும் இந்த திமுக விட்டுக் கொடுக்காமல் தன்னுடைய கண்டனங்களை எப்பொழுதெல்லாம் பதிவு செய்ய வேண்டுமோ அப்பொழுது பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறது. குமார், உங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, மோதல்களை திமுக பயன்படுத்திக் கொள்ள முயல்கிறது அல்லது பயன்படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதுதான் மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் மிக தெளிவா சொன்னாரு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 44.44% வாக்குகள் கிடைக்குதுன்னா மீதி இருக்கிற 56 இந்த வாக்குகள் எல்லாம் நாங்க ஒன்று திரட்டுறோம்ன்றாங்க. அப்போ பாரதிய ஜனதா ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலங்காலமா 44% வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் திமுக 23 வாங்கிடுச்சு. தேமுதிகவோட உங்களுக்கு இருந்த உறவு என்னன்னு தெரியல, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் என்னன்னு தெரியல. 44 சொன்னா உண்மையிலேயே கடந்த காலத்தில் இவர்களுடைய அரசியலுக்கு கிடைத்த தோல்விகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சி இருந்த அந்த தேசிய ஜனநாயக முன்னணி 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனா அந்த வாய்ப்பு திமுக கிடைக்கல. ஆக அதனால வந்து அவங்க இனி நம்ம எதிர்க்கணும்னா பாரதிய ஜனதாவோட இருந்தாதான் முடியும்ன்ற நிலைக்கு வந்திருக்கலாம். மாற்றம் என்பதுதான் மாறாதது. அரசியல் வேறு, அரசியல் கூட்டணி என்பது வேறு. அரசியல் என்பது அன்னதான சமாஜம் அல்ல, உரிமை புலர்ச்சி கிட்டவுடன் உண்டி பெட்டி நிலைமையுடன் கருகி போய்விடுவது என்பது அரசியல். கூட்டணி என்பது பகத்சிங் சொன்னார், சமரசம் என்பது சரியான ஆயுதம். இதுதான் கூட்டணி. ஆகவே இன்றைக்கு சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்கின்ற அடிப்படையில் சில மாற்றங்கள் வரும்போது தவிர்க்க முடியாது. ஆக அந்த வகையிலே நான் என்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் உயிரோடு இருக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்பது அரசியல் விதி. சர்வைவலுக்காக சிறிய கட்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நான் சிறிய கட்சிகளை வந்து ஏளனமாக சொல்லல, தயவுசெய்து தவறாக புரிஞ்சு கொள்ள வேண்டாம். சர்வைவலுக்காக சிறிய கட்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த கூட்டணிக்குள்ள மூச்சு திணறி தவிக்கிறத தான் பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அதுல என்ன சர்வைவல் இருக்கு அப்படிங்கிறது புரியல. இல்ல, எந்த சர்வைவல் இருந்தாலும் அரசியல் கூட்டணிக்கு பிறகு வருகின்ற அரசியலே சரி என்று பட்டால் சார்ந்து நிற்பதும், தவறு என்று சொன்னால் தட்டி கேட்பதும் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அது ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். உயிரோடு இருப்பதற்கு நமக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு கூட்டணி வேணுங்கிறத விட கூட்டணி என்கிற பேரில் நம்ம தற்கொலை செய்யக்கூடாது என்பது முக்கியமான விஷயம். ஏன்னா உயிரோடு இருக்கணும், நம்ம தற்கொலையும் செய்யக்கூடாது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சிறிய கட்சிகள் பலவற்றுக்கு இப்ப வைகோ அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறார். ராமதாஸ் அவர்களை கடுமையாக விமர்சித்த சமயத்தில் கூட அவருடைய சமூக நீதிக்கான போராட்டங்களையோ இடஒதுக்கீட்டுக்கு அவர் செய்த விஷயங்களையோ நாங்கள் மறுத்ததில்லை. ஆனால் என்ன விஷயம் வருகிறது என்றால், இந்த சிறிய கட்சிகளுக்கு என்னதான் வாக்கு வங்கி இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருந்த செல்வாக்கிற்கு அளவிற்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை கூட பெற முடியாது என்பது நம்முடைய தேர்தல் அமைப்பு முறையினுடைய பெரிய கோளாறு. நாம் ஏற்கனவே பலமுறை பேசி இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஏதாவது ஒரு கட்சியுடன் இணைந்து நின்றால்தான் அவர்கள் தங்களுடைய ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த அணிச்சேர்க்கைகள், அணிமாற்றங்கள் என்பது சிறிய கட்சிகளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதிமுகவும் தான் தமிழ்நாட்டில் பிரதானமான கட்சிகள். இவர்களை சார்ந்துதான் எல்லா கட்சிகளும் இருந்தாக வேண்டும். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல
நல்ல சூழ்நிலை வரும்போது அரசியல் சுனாமி வந்துருது. 96ல எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படி வந்திருந்தா அந்த நேரத்துல உண்மையிலே ஸ்ட்ராட்டஜி மாறி இருந்தா, சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் கொடுக்காம இருந்தா, மூப்பனார் சேராம இருந்தா எங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் அந்த நேரத்தில் இழந்து விட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் இல்லை என்ற வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக அணிமாற்றங்களை எல்லா வெற்றிடத்தையும் நிரப்பும். காலம் வரும்போது நிரப்பும். ஒரு வெற்றிடமும் கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் பிரதானமான அரசியல் சக்திகள். அவர்களுக்கு ஏதோ விதத்தில் ஏந்து போகக்கூடியவர்கள். அவர்கள் நீங்கள் பாஜகவை ஒரு மாற்று சக்தியாக சொல்வது என்பது ஆவடிக்குமார் எப்படி சொல்றாரு? கேட்டாங்க. ஆனா நிரப்பி அந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்பியாது. எல்லா வெற்றிடத்தையும் நிச்சயமாக நிரப்பும். காற்று வெற்றிடத்தை மட்டும் வெற்றிடத்தை நிரப்புறதோட முடியறதும் இல்ல, ஓய்வை விரும்பக்கூடிய மரங்களையும் அசைக்கும். மரங்கள் சும்மா இருந்தா கூட சில நேரத்தில் காற்று விடுவதில்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள்